ஹலோ கைஸ், வணக்கம். என் பேரு மேனுவல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிஆர் சட்டத்திற்கு இணையான சட்டம் ஒடுக்கப்படும் கிறிஸ்தவர்களை பாதுகாக்க இயற்றுமா அமைய இருக்கும் திராவிட மாடல் 2.0. தமிழ்நாட்டுல கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு உண்டா? இந்திய அரசியலமைப்பு அதை பற்றி என்ன சொல்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். குறிப்பா கடந்த 2016 முதல் 2021 வரை உள்ள காலகட்டங்கள்ல இந்தியாவுல அதிகபட்சமா கிறிஸ்தவர்கள் வாழும் தமிழ்நாட்டுல ஆலயங்கள் பயங்கரவாத எண்ணம் கொண்ட சில குழுக்களால் மிக அதிகமாக தாக்குதல்களுக்கும் சேதத்திற்கும் உள்ளானது. குறிப்பா அரசின் இலவச கல்வி கொடுக்கிற கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாகின. வீடுகள்ல ஜபம் செய்தாலே மக்கள் தாக்கப்பட்டனர். முறையா பட்டா நிலத்துல ஆலயம் கட்ட அனுமதி மறுக்கப்பட்டது மற்றும் அனுமதி பெற மிகுந்த அலக்களிப்பிற்கும் உள்ளாகின சபைகள். இது போன்று எத்தனை விதமான தாக்குதல்களை கிறிஸ்தவர்கள் சந்தித்தார்கள் அப்படிங்கறத பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிசிஆர் சட்டத்திற்கு இணையான சட்டம் ஒடுக்கப்படுகிற கிறிஸ்தவர்களை பாதுகாக்க இந்த திராவிட மாடல் 2.0 அரசு சட்டம் இயற்றுமா அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். கிறிஸ்தவர்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்கா, இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்தியாவினுடைய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 25 என்ன சொல்லுது அப்படின்னா, மனசாட்சியின்படி சுதந்திரமாக எந்த ஒரு சமயத்தையும் பரப்பவும் எந்த ஒரு மத நம்பிக்கையை பின்பற்றவும் ஏற்றுக்கொள்ளவும் ஒரு இந்திய குடிமகனுக்கு உரிமை உண்டு. அதே போல ஆர்டிகிள் 28 என்ன சொல்லுதுன்னா, ஒரு கிறிஸ்தவ பள்ளியோ அல்லது கிறிஸ்தவ கல்லூரி இருந்தா கூட மத போதனை செய்யலாம். அதாவது யாரையும் கட்டாயப்படுத்தாமல் மத போதனை செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. அரசாங்க பள்ளிகள்ல எந்தவித மத போதனையும் செய்ய அரசியலமைப்பு அனுமதிப்பதில்லை. ஆர்டிகிள் 29 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் வசிக்கிற எந்த குடிமகனும் தனது மொழி தன்னுடைய மத நம்பிக்கையை பாதுகாக்க உரிமை பெற்றுள்ளனர். இது போன்று ஆர்டிகிள் 25, ஆர்டிகிள் 26, ஆர்டிகிள் 27, ஆர்டிகிள் 28, ஆர்டிகிள் 29 மற்றும் ஆர்டிகிள் 30 இந்த எல்லா இந்திய அரசியலமைப்பு சட்டங்களும் மத சிறுபான்மை மக்களுடைய மத சம்பந்தப்பட்ட உரிமைகளை கூறுது. இதை பற்றி பின்வரும் காணொளிகள்ல நம்ம விரிவா நம்ம பார்க்கலாம். ஆனா இந்தியாவுல இந்த சட்டங்கள் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குகிறதா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். இதுக்கு காரணம், கிறிஸ்தவர்கள் எந்த பிரச்சனைகளையும் பெருசா கண்டுக்கிற மாட்டாங்க. இது எதிர்த்தரப்பினருக்கு சாதகமா போயிருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பயங்கரவாத சதிவலை பின்னப்பட்டு தாக்குதல்கள் மிக நேர்த்தியாக துல்லியமாக நடக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க பிசிஆர் ஆக்ட், அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 ஆர்டிகிள் 17, அதாவது குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. தீண்டாமை ஒழிப்பு சட்டம், அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் அப்படிங்கிற அந்த சட்டம் 1976ல குடியுரிமை பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட். இந்த சட்டம் மூலம் பாதிப்பை உருவாக்கியவர் நான் பெயிலபிள் கைது செய்யப்படலாம். இது போன்ற சட்டம் மைனாரிட்டிஸ பாதுகாக்க இயற்றப்படுவது கட்டாயம். இன்றைய காலகட்டங்கள்ல கிறிஸ்தவர்கள் அதிகமா ஒடுக்கப்படுற இந்த இந்திய தேசத்துல எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க பிசிஆர் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு இயற்றப்பட்டதோ, அதே போல கிறிஸ்தவர்களை பாதுகாக்க மற்றும் பல மைனாரிட்டிஸ் மக்களை பாதுகாக்க பிசிஆர் ஆக்டுக்கு இணையான ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். மைனாரிட்டிஸ பாதுகாக்க ஏற்கனவே தேசிய சிறுபான்மை ஆணைய சட்டம் 1992
2010 தமிழக முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் 2010 இயற்றப்பட்டு ஆளுநர் கிட்ட ஒப்புதல் பெறப்பட்டு சட்டமாகியது. அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1992, த தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் கமிஷன் ஆக்ட் 2010. இந்த 2 சட்டங்களும் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பு பற்றி சொல்லுது. ஆனா இந்த 2 சட்டங்களை பற்றிய போதிய விழிப்புணர்வு மைனாரிட்டிஸ் மக்கள் கிட்ட சுத்தமா இல்லை. மற்றும் பிசிஆர் ஆக்ட் மாதிரி இது சட்ட பாதுகாப்பை மைனாரிட்டிஸ் சிறுபான்மை மக்களுக்கும் கொடுக்கிறது இல்லை. ஆகவே இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் பாதுகாக்கப்பட, இந்திய அரசியலமைப்பு காப்பாற்றப்பட பிசிஆர் ஆக்ட் மாதிரி இணையான சட்டம் மைனாரிட்டிஸுக்கு ஆதரவா இயற்றப்பட வேண்டும். இப்படிப்பட்ட சட்டங்களை வருகிற மே மாதம் 4ஆம் தேதி 2026 வருடம் அமைய இருக்கும் திராவிட மாடல் 2.0 அரசாங்கம் சிறுபான்மை மக்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துமா? இந்த திராவிட மாடல் 2.0 அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிறுபான்மை மக்களாகிய நாம் சிறுபான்மை மக்களை பாதுகாக்க இப்படி ஒரு சட்டத்தை இயற்ற சொல்லி அரசை நாம் தான் வலியுறுத்தணும். ஒவ்வொரு சபையும் சட்ட ஆலோசகர்களை கண்டிப்பா வைக்கணும். சபை மக்களுக்கு சிறுபான்மை மக்களின் உரிமைகளை பற்றிய இந்திய அரசியலமைப்பு கொடுத்த சட்ட பாதுகாப்புகளை பற்றி விழிப்புணர்வையும் நம்ம ஏற்படுத்தணும். எந்த விதத்திலாம் சிறுபான்மை மக்கள் ஒடுக்கப்படுகிறாங்க அப்படின்னு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.